ஹே கேஸ், இந்த எபிசோடில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் வெளியிருந்திருக்கும் அந்தகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்தியில் 2018 பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த அந்தாதுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். ஒரு பக்கம் அந்தாதுன் படத்தோட ரீமேக், இன்னொரு பக்கம் பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நடிக்கிற படம்னு படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். சில இடத்துல ஸ்பாய்லர் இருக்கும், அதை முன்னாடியே சொல்லிடுறேன். படத்தோட கதை என்னன்னா, புதுச்சேரியில் வாழ்ந்துட்டு வர பிரசாந்த் ஒரு பியானோ வாசிக்கிறவர். மியூசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல பிரியா ஆனந்தை மீட் பண்றாரு. பிரியா ஆனந்தோட அப்பா புதுச்சேரியில் ரெஸ்டோ பார் நடத்திட்டு வராரு. பிரசாந்த் பியானோ வாசிக்கிற ஸ்டைலை பார்த்து, எங்களோட பார்ல பியானிஸ்ட் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீங்க வேலைக்கு சேர்றீங்களான்னு கேட்குறாங்க. பிரசாந்துக்கும் லண்டன் போறதுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, அதனால அந்த வேலைக்கு சேர்றாரு. பாருக்கு ரெகுலரா வரவர் தான் நடிகர் கார்த்திக். ஆமாங்க, நவரச நாயகன் கார்த்திக் தான் இந்த படத்துல நடிகர் கார்த்திகாவே நடிச்சிருக்காரு. பிரசாந்த் பியானோ வாசிக்கிற ஸ்டைலில் இம்ப்ரெஸ் ஆகி தன்னோட வெட்டிங் அனிவர்சரிக்கு தன் ஒய்ஃப் முன்னாடி ஒரு பிரைவேட் கான்சர்ட் நடத்த முடியுமான்னு கேட்குறாரு. பிரசாந்தும் ஓகே சொல்லிட்டு மறுநாள் கார்த்திக் வீட்டுக்கு போறாரு. கார்த்திகோட செகண்ட் ஒய்ஃப் சிம்ரன் இவருக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கார்த்திக் அங்கே ஆல்ரெடி கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. பிரசாந்த் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. இதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களும், கார்த்திகை யார் கொலை பண்ணா, பிரசாந்த் லண்டன் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணிட்டாங்க. தமிழில் ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரிஜினல் வெர்ஷன் அந்தாதுன் படத்தில் இதை கம்பேர் பண்ணாமல் இருக்கவே முடியல. இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பண்ணி அடிஷனல் டைலாக் எழுதியிருக்காரு தியாகராஜன். பட்டுக்கோட்டை பிரபாகர் டைலாக் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகாக இருந்துச்சு, இன்டர்வல் சப்புன்னு முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் போக போக படத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு மியூசிக்கல் த்ரில்லர். ஒரிஜினல் படத்தில் கம்பேர் பண்ணால் இந்த படத்தில் மியூசிக்கும் இல்லை, த்ரில்லரும் இல்லை. ஆமாங்க, நிறைய இடத்துல சைலண்ட்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. ஒரிஜினல் வெர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் விறுவிறுன்னு போகும். தமிழில் அது மிஸ்ஸிங். படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரவி யாதவ் பண்ணியிருக்காரு. பிரசாந்துக்கு செம்பருத்தி காதல் கவிதை படத்துக்கு அப்புறம் பண்ணுற படம். தமிழில் அறிமுகமானாலும் பாலிவுட்டே கலக்குன சீனியர் டெக்னீஷியன். ஆனால் படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. ஏன்னா படத்தோட பெரிய மைனஸே சினிமாட்டோகிராஃபி தான். அந்த அளவுக்கு ரொம்ப ராவா ஷட்டிலாக எடுத்து வச்சிருக்காங்க. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. கண்ணிலே என் காதலை சாங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஸ்மாராக தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடவே இல்லை, சைலன்ஸில் விட்டுருந்தாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஒரிஜினல் படத்தில் மியூசிக்கில் மிரட்டி விட்டுருப்பாங்க, நிறைய இடத்துல ஜம்ப்ஸ்கேர் இருக்கும். இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்த்தவங்களுக்கு கூட அந்த ஜம்ப்ஸ்கேர் இல்லை. படத்தோட எடிட்டிங் சதீஷ் சூர்யா பண்ணியிருக்காரு. படம் 2 hours 20 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஜம்ப் கட்ஸாக தான் இருந்துச்சு, கனெக்டிங்கே இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் ஏனோ தானே தான் கட் பண்ணியிருந்தாரு. இன்டர்வல் பிளாக் கூட சப்புன்னு முடிச்சிருந்தாங்க, எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ணலை. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, டாப் ஸ்டார் பிரசாந்த் ரொம்ப நாள் பிரேக்குக்கு அப்புறம் நடிக்கிற படம். கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், கண்ணு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடிப்பில் வேரியேஷன் காமிச்சிருக்காரு. தியேட்டரில் கூட்டம் கூடுச்சுன்னா அது இவருக்காக தான். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல கதைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து நடிச்சார்னா மீண்டும் ஒரு ரவுண்ட் வருவார். வாழ்த்துக்கள். சிம்ரன் சிமி கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பார்த்தியா ரசித்தின் படத்துல மாதிரி ஒரு வில்லி கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. ஆனாலும் சில இடத்துல ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்துச்சு உங்களோட ஆக்டிங்கு. ஒரிஜினல் படத்தில் தகு நடிச்சிருப்பாங்க, சும்மா பார்வையிலே மிரட்டி விட்டுருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் இவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் தோணுச்சு. நவரச நாயகன் கார்த்திக் நடிகர் கார்த்திகாவே நடிச்சிருக்காரு. மௌனராகம் படத்தில் வர மாதிரியே துருன்னு நடிச்சிருக்காரு. ஆனால் மௌனராகம் படத்தில் அவர் இறந்தோன்னே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இறந்தும் ஒரு ஃபீல் வரல. அந்த அளவுக்கு தான் இவர் கேரக்டர் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல இவரோட ஆக்டிங் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இவர் கேரக்டரில் ஒரு கனெக்டே இல்லை. கிளைமேக்ஸில் இவருக்கு என்னாச்சுன்றதை சப்புன்னு முடிச்சிட்டாங்க, எடிட்டில் தூக்கிட்டாங்க போல. பிரியானந்தெல்லாம் நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. வனிதா விஜயகுமார் ஒரு ரகடான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு நெகட்டிவான கேரக்டர் கொடுக்குறாங்கன்னே தெரியல. இனியாவது அவங்க நல்ல கேரக்டர் நடிச்சு அவங்களை ப்ரூவ் பண்ணணும். ஊர்வசி, யோகி பாபு, மனோபலா, கேசரிகுமார்லாம் நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். பெரிய இம்பாக்டே இல்லை. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசாந்தை தவிர இவங்க யாரையுமே சரியாக யூஸ் பண்ணல. மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, கதையை தவிர இந்த படத்தில் எல்லாமே மைனஸ் தான். எடிட்டிங் தான் ஜம்ப் கட்ஸாக போகுதுன்னா, மியூசிக்னு ஜம்ப் கட்ஸ்லாம் தான் போகுது. நிறைய இடத்துல மியூசிக்கே இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஆடியன்ஸுக்கு ஒரு கனெக்ட் கொடுக்கவே இல்லை. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படம் ரீமேக் இல்லை ரீமேடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி தெரியவே இல்லை. ஒரிஜினல் அந்தாதுன்ல இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை, த்ரில்லிங்கை, அதே மாதிரி முக்கியமாக லாஸ்ட் ஷாட்டை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பராக வந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ரீமேக் வெர்ஷன்லையும் இது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ தமிழ்லேயும் ஒர்க் அவுட் ஆகலை. அந்தாதுன் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கிஸ்ஸின் தான் இருக்குது. சரி, பிரசாந்த் கம்பேக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்தை மட்டும் தூக்கி விட்டு மற்றதெல்லாம் கீழே விட்டுட்டாரு தியாகராஜன். எஸ், பிரசாந்த் இஸ் கம்பேக். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.